உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆனா மனசு முழுசா சந்தோஷம் இல்லைன்னு தோணும். வெளியில எல்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள நிறைவு இல்லாத மாதிரி தோணும். ஒண்ணு தெரியுமா, பூமியில சந்தோஷமா வாழ அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் போதுமானது. ஆனா அவருடைய சந்தோஷத்துல வாழணும் சொன்னா நமக்கு உண்மையும் உத்தமமும் ரொம்ப தேவைப்படும். அதத்தான் ஆண்டவர் சொன்னாரு, நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு. கவனிங்க, ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒரு நிலை, ஆனா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள செல்றது இன்னொரு நிலை. பலர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனா சிலர் தான் ஆண்டவர் இருதயத்துல தருகிற ஆனந்தத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவங்க சின்ன காரியத்துல உண்மையா இருப்பாங்க, யாரும் பார்க்காத இடத்திலும் உத்தமமா நடப்பாங்க. அதனாலதான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தவன தேவன் அநேகத்தின் மேல அதிபதியா அதிகாரியா நிறுத்துறார். இன்னைக்கு பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க, கையில் இருக்கிற சின்ன காரியத்துல உண்மையா இருங்க. பாராட்டு கிடைக்காத இடத்திலும் நேர்மையா நடங்க. எளிய வேலையும் விசுவாசமா செய்யுங்க. அப்ப வாழ்க்கை மட்டுமல்ல, ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்துக்குள்ள உங்களை அழைத்து செல்வார். நான் இப்படி சொல்றேன், ஆசீர்வாதத்தை அனுபவிப்பவர்களாக மட்டுமில்லை, உண்மையாக உத்தமமாக இருந்து அவருடைய சந்தோஷத்திற்குள் வாழும் இரக்கத்தை பெறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.